அம்மா எப்ப கால் பண்ணுது? ஹலோ சொல்லுமா. ஹலோ தம்பி, உன்னை தேடி ஒரு போலீஸ் வந்திருக்குப்பா. போலீஸா? அட ஆமாப்பா, ஏதோ நம்பர் பிளேட்ல ஒண்ணு கடிச்சிட்டியா, போலீஸ் வந்திருக்கு. நம்பர் பிளேட்லையா? அட ஆமா தம்பி. நான் அடிக்கலமா. நீ அடிக்கலையா? போட்டோட அனுப்புறாங்க தம்பி. என்னன்னு பார்த்து போய் டாமி என்னன்னு பாத்துருவா தம்பி. நம்பர் பிளேட்லையா? நான் அடிக்கவே இல்லையே. டாமி என்ன போய் பார்க்க வேண்டியதான். நான் இருக்கும்போது யாரா அவனை போக சொன்னதே? ஒரு நிமிஷம் இரு. சீனா ஆயிடுச்சுண்ணா. தெரியும், கேள்விப்பட்டேன். நம்பர் பிளேட்ல ஒண்ணு கடிச்சிட்டியாமே. ஏன் உனக்கு தெரியாதே டயர் வருதான் நம்ம லிமிட்னு? இல்லைன்னா கரண்ட் கம்பத்தில் அடிக்க வேண்டியதானே? நான் அடிக்கவே இல்லைண்ணா. நீ அடிக்கலையா? அப்ப யார் அடிச்சிருப்பா? அந்த ஏரியால யாரும் அடிச்சிருக்காங்கண்ணா. அந்த ஏரியா பசங்களா? கண்டுபிடிக்க சொல்றியா? கண்டுபிடிப்பண்ணா அவனை கடிப்பான் பண்ணுவான். நீ கடிப்பியா? அதெல்லாம் வேண்டாண்ணா. லைஃபை தொலைச்சிட்டியாடா. சரி நீ மொட்டை மாடி ஜெயிலுக்கு போ. நான் யாருன்னு கண்டுபிடிச்சு ஒன்று வெளில எடுக்கிறேன். அது வராங்க அமைதியா இரு. சரி நான் போறேண்ணா. டாமி என்ன சொன்னான்னு ராஜி மொட்டை மாடி ஜெயிலுக்கு போறான். ஃபிளாஷ்பேக். அன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வந்துச்சு. டயரை பார்த்தேன். டயரில் தான் கரெக்டாக பாயிண்ட் பண்ணேன். சுற்றி நான் பார்த்த வரையுமே யாருமே இல்லை. நான் கரெக்டாக டயர் வரையும் தான் போயிருக்கேன். ஆனால் ஃபோட்டோவில் நம்பர் பிளேட்டில் பார்த்து முடிச்சிருக்கு. இப்போ எனக்கு அப்புறம் யாரும் நம்பர் பிளேட்டில் வந்து அடிச்சிருக்காங்க. சித்ரா அக்கா, அங்க பாத்தியா சித்ரா? அங்க யாருமே இல்லையாக்கா? ஏப்ரல் ஃபுல் சித்ரா. எத்தனை சப்ஜெக்ட் ஃபெயிலு? அப்படி கேட்கக்கூடாது. எத்தனை சப்ஜெக்ட் பாஸு? 2 சப்ஜெக்ட் பாஸுப்பா. அப்போ 3 சப்ஜெக்ட் ஃபெயிலு. ஆமாம்ப்பா. நீ ஃபெயில் ஆனது கூட எனக்கு பிரச்சனை இல்லைடா. ஆனால் படிக்கிறேன்னு ஒன்று பண்ண பாரு. ஃப்ளாஷ்பேக். ஏங்க சத்த கடைக்கு போய் டீ தூள் வாங்கிட்டு வாங்க. அடியே அவனை போக சொல்லி. அப்பா நான் தான் படிச்சுட்டு இருக்கேன்ல, கடைக்கு போயிட்டு வாங்க. அவன் தான் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்க சும்மா தானே இருக்கீங்க. கடைக்கு போயிட்டு வாங்க போங்க. அம்மா டீ எடுத்துட்டு வாமா. அம்மா காஃபி எடுத்துட்டு வாமா. அம்மா பூஸ்ட் எடுத்துட்டு வாமா. பூஸ்ட் கேக்குதா? ஏங்க கடைக்கு போயிட்டு புள்ளைக்கு பூஸ்ட் வாங்கிட்டு வாங்க. அடியே என்னடியே? வாங்க, அவன் படிக்கிறான்ல. சார் பூஸ்ட் தான் குடிப்பாரோ? அம்மா ஒரு ஹார்லிக்ஸ். ஹார்லிக்ஸா? ஏங்க கடைக்கு போறேன்டி, போறேன் கடைக்கு போறேன். மா டிவி சவுண்ட குறைங்க, சவுண்ட் கேக்குது. ஏங்க புள்ள படிக்கிறான், டிவி சவுண்ட குறைங்க. ஐயய்ய நச நசன. மறுபடி சவுண்ட் கேக்குது. நிம்மதியா படிக்க விட மாட்டீங்களா நீங்க? ஏங்க இன்னும் சவுண்ட குறைக்கலையா? அடியே சவுண்ட குறைச்சிட்டேன்டி. ஏங்க புள்ள குறைங்க. சும்மா புள்ள படிச்சிட்டு இருக்கா, உங்களுக்கு வேற வேலையே இல்ல. சும்மா நச நசன. சவுண்ட இன்னும் குறைக்கலையா? சவுண்ட் கேட்டுட்டே இருக்குமா? ஏங்க இன்னுமா நீங்க சவுண்ட குறைக்கல? அடியே சவுண்டே இல்லடி, ஜீரோல இருக்கு. நீங்க எதுக்கு முதல்ல டிவி பாக்குறீங்க? ஏஞ்சி வெளில போங்க ஃபர்ஸ்ட். ஏஞ்சி வெளில போணுமா? ஆமாங்க போங்க. வரட்டும் உனக்கு ரிசல்ட் வரட்டும், அன்னைக்கு இருக்கும் உனக்கு. ஏய் ஃபிளாஷ்பேக் முடிச்சிட்டு இங்க பாரு. தெரியாம பண்ணிட்டம்பா. தெரியாம பண்ணிட்டியா? நீ தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சுதான் பண்ணிருக்க. இப்ப சொல்லு, உன்னை என்ன பண்ணலாம்? மன்னிச்சு விட்டுறலாம்ப்பா. மன்னிச்சு விடுறதா? அடங்க ஒப்பம் அவன. புஜிக்கு குட்டி என்ன தாத்தா பேரனை கூப்பிட்டு போய் விளையாண்டு வரட்டுமா? கூப்பிட்டு போப்பா. நீ வாப்பா, நம்ம போய் விளையாடுவோம். A few minutes later. உட்காருங்க உட்காருங்க. அப்பாடி என் தங்க புள்ள, என் செல்ல குட்டி, என் புஜ்ஜு குட்டி, என் ராசா. அண்ணனுக்கு பிஸ்கெட்டு கொடு. இல்ல தாத்தா, மில்க் பிஸ்கெட்ல எவ்வளவு மில்க் இருக்குன்னு பார்த்தேன். அடி சரிப்பால பிஸ்கெட் புடுங்கினது இல்லாம கதை விடுறியா? மாடி என்னம்மா அடிக்கடி வெளில போயிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸோட வெளில போணும்பா. ஃப்ரெண்ட்ஸோட அடிக்கடி வெளில போக கூடாது. சரிப்பா. சி போ. எங்க அப்பா என்ன சீ போட்டு சொல்லிட்டாரு, பிடிக்கவே இல்லை. நான் இனிமே பேசவே மாட்டேன். மாடி இங்க வாயா. நான் வரல, போப்பா. A few minutes later. எப்பதான்டா வேலைக்கு போவ? பா வேலைக்கு போறேன்ப்பா. எப்போ? தேதி பின்னர் அறிவிக்கப்படும். செருப்பு பிஞ்சுக்கும் நாய. வீட்டுல வெட்டியா இருக்கிறது வேலைக்கு போறது கிடையாது. போறான் பாரு, அவன் மூத்தத்தை வாங்கி கொடுத்தா திருந்த மாட்டடா நீ. சிரிக்காதரா தம்பி, அவ்வளவு டென்ஷன் ஆகுதுடா. கண்ணு முன்னாடி நிக்காதரா, போடா. அப்பா சும்மா நச நசங்காத. நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறேன், ஒரு 100 ரூபா காசு கொடுங்க. வெல்கம் டு யோ சமையல். சொல்லுக்கா சீக்கிரம் சொல்லுக்கா. இப்போ நான் உங்களுக்கு 5 நிமிஷத்துல சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். அதான்க்கா வேணும். 5 நிமிஷம் சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கணும். இப்போ பக்கத்துல கடலப்பருப்பு இருக்கா? இருக்கு. அந்த கடலப்பருப்பு எடுத்து 5 மணி நேரம் ஊற போடுங்க. எக்கோ என்ன நீ 5 நிமிஷம் சமைக்கலாம்னு சொல்லிட்டு பருப்பே 5 மணி நேரம் ஊற போட சொல்ற?
சரி சரி பயப்பட வேணாம். அப்போ நம்ம வீட்ல உள்ள பொருள் வச்சு சமைக்கலாம். அப்படி சொல்லுக்கா. இப்போ எண்ணெய் சட்டி எடுத்து அடுப்புல வைங்க. வச்சாச்சு. அதுல முந்திரி, திராட்சை, பாதாம், குங்குமப்பூ, 500 கிராம் நெய். எக்கோ வீட்ல உள்ள பொருள்னு சொல்லிட்டு வீட்ல இல்லாத பொருளா சொல்லிட்டு இருக்க. தம்பி அப்போ உங்க வீட்ல என்னதான் இருக்கு? ஏக்கா எங்க வீட்ல தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதான் இருக்கு. சரி அப்போ அதை வச்சு ஒரு சமையல் பண்ணிடலாம் வாங்க. அப்படி சொல்லுங்க. தக்காளிய நறுக்குன்னு நறுக்கி எறிங்க. உருளைக்கிழங்கு எடுத்து உருட்டி 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 தள்ளுங்க. வெங்காயத்தை எடுத்து வேற மாதிரி நறுக்குங்க. கத்திரிக்காவை சும்மா கதற விடுங்க. கதற விட்டாச்சு. அடுத்து நறுக்குன காய்கறி எல்லாம் சட்டில எடுத்து போடுங்க. போட்டாச்சு. அதுல தேவையான அளவு எண்ணெயை ஊத்துங்க. தேவையான அளவு போடணுமா? தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போடுங்க. எக்கோ தேவையான அளவு என்னன்னு தெரியாம தான் நானே வீடியோ பார்த்து சமைக்கிறேன். இப்பயும் தேவையான அளவுன்னு சொன்னா எப்படிக்கா? ஒழுங்கா 1 ஸ்பூனா 2 ஸ்பூனான்னு சொல்லுக்கா. அது தெரியாம தானே தேவையான அளவுன்னு சொல்றது. சரி விடு, உனக்கு ஈஸியா சாப்பிடுற மாதிரி நான் இப்ப சொல்றேன். சொல்லுக்கா. மூடிட்டு போய் ஹோட்டல்ல சாப்பிடுறா பண்ணாட. யாரு ப்ரோ அவர் சூப்பரா சர்வீஸ் போறாரு? லே லூசு பேல, அவனை மட்டுமா பாக்குற? கொஞ்சம் உள்ளேயும் பாடுறா. பாத்தியா, வெறும் பில்டப் மட்டும்தான், ஒரு சர்வீஸ் உள்ள போட மாட்டான். தம்பி அது சும்மா அண்ணன் ஜம்பிங் சார் சூப்பரா போடுவான் பாக்குறியா? எப்படி எவ்வளவு தூரம் போனுச்சு மாசம்?